துளாராசிக்கு இந்த ஆணி மாதம் எவ்வாறு செல்வங்கள் சேரும், அதில் குறைய கிடையாது. சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் இங்கே 16ஆம் தேதிக்கு அப்புறம் மாறும் போதெல்லாம் உடல் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு கொடுக்கும் ஐயா. 8ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு வரத்தால் மற்றபடியான எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு திறமையை கொடுக்க போகிறார் சனி பகவானும் ராகு பகவானும். குருவோட பார்வை இருக்குது, பயப்பட தேவையில்லை, எதையும் சமாளித்து விடலாம். 11ஆம் இடத்துல செவ்வாய் கேது கூடியிருப்பது ஒரு பெரிய நன்மை. லாபம் தருகின்ற அமைப்பு, எதை தொட்டாலும் லாபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தானாக முன்னிருந்து உங்கள் வேலையை நடத்தக்கூடிய காலம். இது வரைக்கும் சரியான முறையில் வேலை நடக்கலாம், இனிமேல் தானாக முன்னிருந்து வேலையை நடத்த போகிறாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் தடை தடை என்று இருந்தது பார்த்தீங்க, அந்த தடையெல்லாம் இப்பொழுது விலகப் போகுது. சூரியன் போல மிளறக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கும். ஆணி மாதம் பொறுத்த வரைக்கும் எதிர்த்து போராடக்கூடிய மாதமாக இந்த துளாராசிக்கு இருக்க போகுது. செல்வங்கள் சேரும். ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் சின்ன சின்ன உபாதைகள், உடல் உபாதைகள், அடிவயிறு பிரச்சனைகள்லாம் கொடுக்கையா. தொந்தரவான விஷயமும் நடக்கும், நல்லதும் நடக்கக்கூடிய மாதமாகும். குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.